அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, லைலத்துல் கத்ர் இரவில் செய்ய வேண்டிய அமல்கள் பற்றி தான் பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குகின்றாரோ அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று. இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் புகாரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செவியுற்றதை நீங்கள் கூறுங்கள் என்று கேட்டபோது அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 10 நாட்களில் இத்திகாஃப் இருந்தார்கள். நாங்களும் அவர்களுடன் இத்திகாஃப் இருந்தோம். அவர்களிடம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, நீங்கள் தேடக்கூடிய லைலத்துல் கத்ர் இனிவரும் நாட்களில் உள்ளது என்று கூறினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடு 10 நாட்களில் இத்திகாஃப் இருந்தார்கள். நாங்களும் அவர்களுடன் இத்திகாஃப் இருந்தோம். அவர்கள் மீண்டும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, நீங்கள் தேடக்கூடிய நாட்கள் இனிவரும் நாட்களில் உள்ளது என்று கூறினார்கள். ரமலான் 20ஆம் நாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்பொழிவு செய்ய எழுந்தார்கள். யார் அவர்களுடன் இத்திகாஃப் இருந்தார்களோ திரும்பி செல்லட்டும். லைலத்துல் கத்ர் இரவு பற்றி எனக்கு காட்டப்பட்டது. நான் அதை மறக்கடிக்கப்பட்டு விட்டேன். நிச்சயமாக கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான நாளில் மீது உள்ளது. நான் நீர் மீதும் மற்றும் களிமண்ணினும் மீதும் சஜ்தா செய்வது போல் கனவு கண்டேன் என்றார்கள். அந்த காலத்தில் பள்ளிவாசல்கள் முகடு பேரிச்சமட்டைகளால் அமைந்திருந்தது மற்றும் மழைக்காக எந்த அறிகுறியும் தென்படவில்லை. திடீரென மேகம் திரண்டு மழை பொழிந்தது. அப்போது எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெற்றி மற்றும் மூக்கின் மீது களிமண்ணும் மற்றும் தண்ணீரும் இருப்பதை கண்டேன். அவர்கள் கண்ட கனவு மெய்ப்பிப்பதாக இருந்தது என்று குறிப்பிட்டார். இந்த ஹதீஸ் அறிவிப்பவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி. லைலத்துல் கத்ர் இரவில் செய்ய வேண்டிய அமல்கள். ரமலான் கடைசி 10 நாட்களில் இத்திகாஃப் இருந்தல். இதை பற்றிய ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை இத்திகாஃப் இருப்பார்கள். 21ஆம் நாள் ஃபஜ்ர் தொழுகையுடன் நியத்து வைத்து நுழைய வேண்டும் என்றும் கூறினார்கள். அதாவது இத்திகாஃப் இருந்ததுடன் குர்ஆன் ஓதுவது அதிகமாக அமல் செய்ய வேண்டும். இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவால் நீங்கள் பயன்பெற்றால் மற்றவர்களும் பயன்பெற உதவுவீராக. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற துவாக்கள் எதுவும் வேண்டும் என்றால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் பதிவிடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.